நீங்க 100 ஃபீட் ரோட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிஎஸ்டி ரோட் கேள்விப்பட்டிருப்பீங்க, காட்டன் ரோட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் ஒரு நேஷனல் ஹைவேஸ்க்கு தி கிரேட் காட்டன் ரோட்னு பேர் இருக்கு. அதுவும் இப்போ இருந்து இல்லை, பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இருந்தே இருக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்க மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் தான் இருக்கும். இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பரபரப்பாக இருக்கும். காரணம் இந்த ரோடு டைரெக்டாக போய் தூத்துக்குடி துறைமுகத்தோட கனெக்ட் பண்ணுது. அதனாலேயே தூத்துக்குடி துறைமுகத்துக்கு போகிற நிறைய வாகனங்கள் சாலை வழியாக போயிட்டு இருப்பாங்க. இந்த பரபரப்பான சாலைக்கு தான் தி கிரேட் காட்டன் ரோடுன்ற பெருமை மிக்க ஒரு பெயர் இருக்கு. ரோடுக்கு ஏன் கிரேட் காட்டன் ரோடுங்கிற பேர் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பெரிய கதையை சொல்லுவாங்க. இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இங்கே இருந்த விளைபொருட்களை இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். அப்படி இந்தியாவில் இருந்த பொருட்களை இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்தியாவில் சரியான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்போ கிடையாது. அதுக்காகவே நிறைய இடங்களில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை பிரிட்டிஷ்காரங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரயில்வே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற இந்தியன் ரயில்வேஸ் பிரிட்டிஷ்காரங்க அவங்க ஆட்சி செய்யும் போது இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். அவங்க ஏன் ரயில்வேஸ் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் ஒரு மூலையில் இருந்த பொருளை இன்னொரு மூலைக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் ரயில்வேஸ் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி ரயில் பாதையெல்லாம் அமைச்சாங்க. அப்படி மதுரை கீழே விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோயில்பட்டி இந்த பகுதி கரிசல் மண் பூமினால இங்க பருத்தியோட விளைச்சல் அதிகம். இங்க இருந்த பருத்திக்கு இங்கிலாந்துல நல்ல டிமாண்ட் இருந்ததா சொல்றாங்க. அதனாலேயே பிரிட்டிஷ்காரங்க இந்த பகுதியில விளைந்த பருத்திகளை இங்கிலாந்துக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டு மதுரையிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு அருப்புக்கோட்டை வழியா ஒரு பாதை அமைக்கிறாங்க. அந்த பாதைக்கு தான் தி கிரேட் காட்டன் ரோடுன்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் இப்போ பேர் வச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். பருத்தியை கொண்டு போறதுக்கு போட்ட ரோடுன்றதுனால அது கிரேட் காட்டன் ரோடுங்கிற பேர் வச்சிருக்காங்க. பருத்தி எடுத்துட்டு போறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க போட்ட ஒரு பாதை இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான சாலையா NH38 இருக்கு. இன்னைக்கும் இந்த ரோடு வழியா காட்டன் டிரான்ஸ்போர்ட் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா காட்டனா இல்லை, இந்த ஏரியாவில் காட்டன் உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால இங்கேயே நிறைய கார்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. இங்கே இருக்க கார்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த ரோடு வழியாக தான் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு போய் அங்கேருந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் காட்டன் மட்டும் இல்லை, இன்னைக்கு தூத்துக்குடி துறைமுகத்துக்கு போகிற நிறைய பொருட்கள் அந்த லாரி வழியாக இந்த சாலை வழியாக தான் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க தூத்துக்குடி துறைமுகம் மூலமாக ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சாலையாக இந்த NH38 இருக்கு. இந்த ரோடுக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இங்க இந்த ரோடுக்கு கிரேட் காட்டன் ரோடுன்னு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னல. இன்னைக்கும் தூத்துக்குடி துறைமுகத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாலைக்கு பெஸ்ட் கிரேட் காட்டன் ரோடுன்ற பேர் இருக்கு. அதாவது இந்த ரோடு தான் அங்க போய் ஜாயிண்ட் ஆகுது. அங்க அந்த பேர் இன்னைக்கு அப்படியே இருக்கு. இந்த பேர் எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் தெரியல. உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.